உலகமெங்கும் உள்ள அனைத்து இறைமக்களுக்கும் வணக்கம். நீங்கள் புதுசாக எங்கள் வீடியோ பார்க்குறதா இருந்தால் கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணிவிட்டு பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் புதுசாக போடுற வீடியோவோட அப்டேட் உங்களுக்கு கிடைக்கும். வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். பொதுக்காலம் 10ஆம் ஞாயிறு 9/6/2024. திருப்பலி முன்னுரை. துன்பங்களிலும் இறையருள் பெறுவோம். இறையேசுவில் இனியவர்களே, இன்று தாய் திரு அவையானது பொதுக்காலம் 10ஆம் ஞாயிறை சிறப்பித்து கொண்டிருக்கிறது. இன்றைய நாள் முதல் வாசகத்தில் முதல் பெற்றோர் தாங்கள் கடவுளுக்கு கீழ்ப்படியாமல் செய்த பாவத்திற்கு தாங்கள்தான் பொறுப்பு என்பதை உணராமல் ஒருவர் மற்றவர் மேல் குற்றம் சுமத்துகின்றனர் என்பதையும், இரண்டாம் வாசகம் கடவுளில் நம்பிக்கை கொண்டு பெற்ற அருள் கொடைகளுக்கு நன்றி கூறி கடவுளை போற்றி புகழ வேண்டும் என்பதையும், நற்செய்தி வாசகம் கடவுளின் கட்டளைகளை கடைபிடித்து இயேசுவின் தாயும் சகோதரருமாய் வாழ்வோம் என்பதையும் கூறுகிறது. உன் கண்ணில் இருக்கும் விட்டத்தை பார்க்காமல் உன் சகோதரன் கண்ணில் இருக்கும் துரும்பை எடுக்கவிடு என்று நீ எவ்வாறு சொல்லலாம் என்று இயேசு நம்மிடம் கேட்கின்றார். அனைவரையும் அன்பு செய்வோம், இறையாசீர் பெறுவோம். முதல் வாசகம் தொடக்க நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 3, இறை வார்த்தைகள் 9 முதல் 15 முடிய. முதல் வாசக முன்னுரை. இன்றைய முதல் வாசகமான தொடக்க நூல் கூறும் செய்தியாவது: ஏதேன் தோட்டத்தில் மகிழ்ச்சியாய் வாழ்ந்த முதல் பெற்றோர் அலகையின் வஞ்சக வலையில் சிக்கி கடவுள் உண்ணக்கூடாது என்று கூறிய மரத்தின் கனியை தின்று பாவம் செய்தான். கடவுளுக்கு அஞ்சினான். கடவுள் அலகையாகிய பாம்பை சபித்தார். முதல் பெற்றோரும் துன்பங்களுக்கு உள்ளானார்கள். கடவுளின் கட்டளைக்கு கீழ்ப்படிந்து வாழ வேண்டும் என்று கூறும் வாசகத்தை கேட்போம். இரண்டாம் வாசகம். திருத்தூதர் பவுல் கொரிந்தியருக்கு எழுதிய 2ஆம் திருமுகத்திலிருந்து வாசகம். அதிகாரம் 4, இறைவார்த்தைகள் 13 முதல் அதிகாரம் 5, இறைவார்த்தை 1 முடிய. இரண்டாம் வாசக முன்னுரை. கொரிந்தியருக்கு எழுதிய 2ஆம் திருமுகத்தில் தூய பவுலடியார் தரும் நம்பிக்கை வார்த்தைகளாவது: கடவுளில் நம்பிக்கை கொண்டுள்ள நாம் இயேசுவை போன்று உயிர்த்து எழுவோம் என்றும், நம் நன்மைக்காகவே கடவுள் அனைத்தையும் செய்கிறார். நம் துன்பங்களும் நமக்கு தாங்கக்கூடியதாகவே உள்ளது என்றும், இவ்வுலகில் நம் உடல் அழிந்தாலும் நிலையான விண்ணக வீட்டை கடவுள் நமக்கு தருகிறார் என்றும் கூறுகின்றார். கடவுளின் மாட்சி விளங்கும்படி வாழ வேண்டும் என்று கூறும் வாசகத்தை கேட்போம். விசுவாசிகள் மன்றாட்டு. உலகில் எனக்கு சாட்சியாய் வாழுங்கள் என்றுரைத்த அன்பு இறைவா, எங்கள் திருத்தந்தை, ஆயர்கள், அருள்பணியாளர்கள், அருட்சகோதரிகள், துறவிகள் அனைவர் மீதும் உமது ஆசீரை பொழிந்தருளும். அவர்கள் துன்பங்களால் துவண்டி விடாது இறைமக்கள் சமுதாயத்தின் நல் சான்றாளர்களாய் வாழ வேண்டுமென்றும், இறையழைத்தல் பெருகிட வேண்டுமென்றும் உம்மை மன்றாடுகிறோம். உலகிற்கு அன்பும் அமைதியும் வழங்கும் அன்பு இறைவா, உலகெங்கும் போர்கள், வன்முறைகள் ஒழியவும், இயற்கை பேரிடர்கள், விபத்துகளில் இருந்து மக்கள் பாதுகாக்கப்படவும், அரசியலாளர்கள் மக்கள் நலன் காக்கும் நல்ல தலைவர்களாய் விளங்கவும் உமது அருளை பொழிந்திட வேண்டுமென்று உம்மை மன்றாடுகிறோம். வாழ்வின் வழிகாட்டியாம் அன்பு இறைவா, உலகெங்கும் வாழும் அனைத்து இளையோர்கள் மீது உமது ஆசீரை பொழிந்தருளும். அவர்கள் ஊடகங்களில் தங்கள் நேரத்தை வீணடிக்காமலும், மது, மாது, சூது என்னும் தீய செயல்பாடுகளுக்கு இடங்கொடுக்காமலும், தங்கள் உழைப்பாலும் பிறர் நல சேவையாலும் வாழ்வில் உயர்வு பெற வேண்டுமென்று உம்மை மன்றாடுகிறோம்.
இரக்கமே உருவான அன்பு இறைவா, முதியோர், நோயாளிகள், ஏழைகள், கைவிடப்பட்டோர், மாற்றுத்திறனாளிகள் அனைவரையும் உமது அருளால் நிரப்பியருளும். அவர்களுக்கு நல்ல பாதுகாப்பும், நோயிலிருந்து விடுதலையும், நல்வளமும், நல்வாழ்வும் தந்து காத்திட வேண்டுமென்று உம்மை மன்றாடுகிறோம். வாழ்வளித்து காப்பவரே அன்பு இறைவா, எங்கள் குடும்பங்களில் அன்பு, மகிழ்ச்சி குறைந்திடாமல் ஒருவருக்கொருவர் அன்பு செய்து வாழ வேண்டுமென்றும், அனைவருக்கும் நல்ல உடல் நலமும், நல்ல வேலை வாய்ப்பும், நல்வளமும் தந்து இறை அன்பில் வாழ வேண்டுமென்றும் உம்மை மன்றாடுகிறோம். ஆமேன். உங்களுக்கு எங்கள் வீடியோ பிடிச்சிருந்துன்னா லைக் பண்ணுங்க, கமெண்ட்ஸ் பண்ணுங்க, உங்கள் உறவினர்களுக்கும் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க. நன்றி.